அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே மிஸ் பண்ணாத பலன். மந்த்லி பலன், ஏப்ரல் மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த 12 ராசிக்கு கொடுக்க போகுது? யாருக்கு ராஜயோகம் இருக்குது, அது என்ன காரணம் நான் சொல்றேன். இந்த ஏப்ரல் மாசத்துல 30 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, 5 கிரகத்தோடைய கூட்டணி. 5 கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்சபூத கிரகம் சொல்லுவாங்க. 5 விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அது ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும். அது எந்த ராசிக்கு இருக்க போகுது, அதுக்கான வீடியோ தான், ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில தமிழ் மாத பலன், ஆங்கில மாத பலன், மற்ற எல்லா கிரக பயிற்சி பலன் கொடுக்கும். அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாருங்க, விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விசேஷம் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான காலம். அதாவது ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி சூப்பரா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சொல்லுவாங்க, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அடுத்து தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தான். இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல. அனைவருமே இதை கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும், இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும், முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவா பாருங்க, துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா அந்த துலா ராசிக்காரர் தான். எப்போதுமே லட்சியம் அதிகமா இருக்கும். லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லட்சியத்தை நோக்கி அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் யார் இருக்குன்னா துலா ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். லட்சியவாதி எப்படி சொல்லணும், ஒரு லட்சியவாதி யாருன்னா அந்த துலா ராசிக்காரங்க. பயங்கரமான ஒரு விஷயத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. துலா ராசியை பொறுத்தவரை பாருங்க, ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க துலா ராசிக்காரங்க. தன்மானமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் வெற்றி அடையக்கூடிய குணமும் துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நல்ல உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். உழைப்பாளிகள் யாரு? துலா ராசிக்காரங்க. ஏன்னா இந்த ராசியில யாரு உச்சமாகிறது? சனிபகவான் உச்சமாகிறாரு. அப்ப நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். துலா ராசியை பொறுத்தவரை தன்மானம் தன்னம்பிக்கை இது எல்லாமே பாருங்க துலா ராசிக்கிட்ட அதிகமா உண்டு. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க இந்த துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறா, இதுக்கான பதிவு தான் இது. எல்லாமே இது ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஏன்னா சில பேர் மந்த்லி பலனை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் மாறுதான்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு திசாபுத்தி உங்க ஜாதகத்துல மாறலாம். அதுக்கான இப்ப நல்ல நேரம் இருக்கலாம், நல்ல ஒரு கிரகம் திசை நடத்தலாம், புத்தி நடத்தலாம். ஏன்னா விதி தான் இங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும். 100க்கு 80% விதிஜாதம் தான் பேசும், 20% தான் கொச்சார பலன். சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க, அதனால உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார சேர வைப்போம், அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். உங்க ராசிலிருந்து பாருங்க. 6ஆம் இடத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் ஒரு 4 கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க. அதுவும் 5 கிரகம், சூரியனும் இங்கதான் சஞ்சார செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் சூரியன் பயிற்சி ஆகி 7ஆம் பாவது வந்து உங்க ராசியை பார்க்கறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துல குரு 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். உங்க அமைப்பு பிரகாரம் 12ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். கன்னி ராசியில இதான் கிரகத்துடைய அமைப்பு. பொதுவா பார்க்கும் போது பாருங்க, உங்களுக்கு துலா ராசிக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு 8ல, சனி
சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு இப்பதான் போயிருக்காரு, ஏப்ரல் மாசம் போயிருக்காரு. 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாவே ஒரு யோகம் தான். எப்போதுமே உங்க ராசியில யார் உச்சமாவார் பாத்தீங்கன்னா சனி பகவான் தானே உச்சமாவாரு. அப்ப அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதா கெட்டதா? நல்லதுதானே. அப்ப யார் ஜாதகத்துல லக்னத்தோட சனி பகவான் நல்லா தொடர்புல இருக்காரோ, இல்ல லக்னத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் யோகரா இருக்காரோ, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப சனி பகவான் கூடிய சூப்பரான ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ், நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு எடுக்கணும். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறதா யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ராஜயோகம் தள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த சனி பகவான். எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் சொல்றாங்க. எப்படி? சனீஸ்வர பகவான் இவரை சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். பொதுவா பாருங்க, இந்த காலகட்டம் வரும்போது துளாராசியை பொறுத்தவரை, ஏன்னா இவங்களுக்கு என்ன இஷ்யூ அதிகமா இருக்குன்னா, செவ்வாய் பகவான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாருங்க வக்ரமா இருந்தார். நான் சொல்றது ஜனவரி பிப்ரவரி மாசம்னா பாருங்க 2 மாசம் மேக்சிமம் எடுத்து பாருங்க. இவங்களுடைய இன்கம் வருமானத்துல நிறைய தடை இருந்துச்சா? நம்ம என்ன சொல்லணும்? ஏதாச்சும் ஒரு பண விரயம் பண்ணாங்களா? இல்ல நண்பர்கள் பழக்க வழக்கம், திருமணத்துல தடைகள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல தடைகள், இது மாதிரி இருந்துச்சா அப்படின்னா நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பாக அதிக பேர் யாருன்னா துளாராசிகராக இருப்பாங்க. பண வருமானம் சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டுத்தொழில், இது எல்லாமே நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா அந்த துளாராசியா இருந்திருப்பாங்க. ஏன் சகோதர சகோதரி உறவுலையும் சரி, இல்ல டாக்குமெண்ட், இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இதுலயும் சரி நிறைய தடைகளை சந்திச்சது இந்த துளாராசியில இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எடுத்த காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகல, எந்த ஒரு காரியமும் வெற்றி பார்க்க முடியல, எல்லாமே ஒரு மந்தமான தன்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேரு. அது மாதிரி உத்தியோகமும் சரி சரியா அமையல, உத்தியோகமும் சரி நிறைய ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல. கடன், பகை, எதிரி, பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டே இருக்காங்க. கடன் இல்லாத ஆளே துளாராசில இல்லை. யார் ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் கெட்டு போயிருக்காங்களோ, வீடோ இடமோ பூமியோ, கடன் பிரச்சனை, பகை, எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தவங்க துளாராசியா இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் இங்க வக்ரம், உங்களுக்கு 1 மாசமா சுக்கிரன் வக்ரமா இருக்காரு. எப்படி பார்த்தாலும் இந்த நிறைய தடையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை, நிறைய தடையில, திருமண தடையம் தாமதமாக, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த துளாராசிக்காரங்க. இனிமே பாருங்க, இப்ப லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எப்பனா கரெக்டா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி. சூரியன் 7ஆம் இடத்துக்கு உச்சமாயி உங்க ராசியை பார்க்கறாரு. எப்ப? ஏப்ரல் 14. இதுவும் நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி புதன் பகவானும் பாருங்க வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுவும் நல்லது. இப்ப எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நிறைய நல்ல பலன் இருக்குது. நிறைய பேருக்கு பாருங்க, இப்ப வீடா இடமா பூமியா இது சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமா வர வேண்டிய அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களும் எப்ப கிடைக்கும்? ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த பரிவர்த்தனை யோகம் அங்கே வேலை செய்யுது, வேலை உத்தியோகம் கிடைக்குது. நல்ல வேலையா, சூப்பர் வேலையா, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறினாலும் பிளான் இருந்தாலும் சரி, மாறி கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். வண்டி, வாகனம், வீடு, பூமி, படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலைக்கு எப்ப எழுதணும் தெரியுமா? கரெக்டா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன் உச்சமாகி உங்க ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை 100க்கு 100% உங்களுக்கு வேலை செய்யும். அரசியல், அரசாங்க சார்ந்த விஷயம் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பார்த்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. வண்டி, வாகனம், பூமி, வீடு எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் கண்டிப்பா அமையும். பார்த்துக்குங்க. ஒரு சுப செலவா பண்ணிக்குங்க. எதிரி பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறார். கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நல்லா பாருங்க, கூட்டு தொழில். ஏன்னா எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். பாருங்க, கடன் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர்லாம் திடீர் அதிர்ஷ்டம் யாரெல்லாம் முயற்சி பண்ணல கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா அமையும். பாருங்க, லாட்ரி யோகத்தை பத்தி எடுக்கணும், கண்டிப்பா எடுக்க நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தந்தை தாயுடைய ஆரோக்கியமும் சூப்பரா இருக்கும். பாத்துங்க, பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நீங்க இருக்கக்கூடிய அமைப்பு வரும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா காதலுக்குள்ள கிரகம் 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் போய் சுக்கிரன் தொடும்போது கண்டிப்பா அந்த சனி பகவான் போய் சுக்கிர பகவானை தொடுறாரு.
அப்ப காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே கைப்பிடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாமீன் போட்டு இந்த 2 மாசமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இது கொஞ்ச காலம் தான் மட்டும்தான் இருக்கும். ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, திடீர் ராஜ யோகங்கள், லாட்ரி யோகங்கள், இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு யோகங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இப்ப துளாராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மாசங்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வருது. அதாவது இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய எந்த ஒரு தொழிலையும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். திருமணமா இருக்கட்டும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேதான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முன்னேற போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, எதுன்னு தைரியமாட்டீங்க, எல்லாமே வெற்றியா மாறும். அதாவது சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்குறீங்க இந்த மாசத்துல. அதாவது இந்த ஏப்ரல் மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமேதாங்க நீங்க தாங்க ராஜா. ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாம் பயங்கரமா இருக்கும். லைஃப்ல இப்படி வாழலாமா, அப்படி வாழலாமா, இதுல போனா ஜெயிக்கலாமா, அதுல போனா ஜெயிக்கலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட் அதிகமா இருக்கும். யாரு இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, லைஃப்ல நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. சுவாதில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். எதிரியை வெல்லக்கூடிய திறமையும் வரும். வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதாவது சுப செலவு, சுபகாரியம் அந்த விஷயம் பார்க்கலாம். படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். வண்டி வாகன யோகமும் இருக்கும். வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த கெமிக்கல் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்கம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம். பர்ஃபெக்டா வேலை செய்து பாருங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நட்சத்திர அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸ் இது மாதிரி நிறைய இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப தடையை சந்திச்சிட்டீங்க. இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. இனிமேல் லைஃப்ல நீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி சூப்பரா பயணிக்கலாம். ஏன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் செவ்வாயுடைய கழகம் நிற்கிறாரு. அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துக்கு, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகத்துல நல்ல ஒரு தொழில, உத்தியோகத்துல உயர் பதவி, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கடன் பிரச்சனை அழைப்பீங்க, கடன் பகை, எதிரி பிரச்சனையை முடிப்பீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைது பாருங்க இந்த விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு. மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை எல்லாத்தையுமே நீங்க வெற்றியோடு ஜெயிக்கக்கூடிய நேரமாகவே அமைகிறது.